திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டம் மாதந்தோறும் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இம்மாத ஜெப கூட்டங்கள் மார்ச் 7, 8. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். தெரிந்து கொண்டவர்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தாமதிப்பாரோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வாரா? சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். எந்த காரியத்துல நீங்க ஏங்கி எதிர்பார்த்து இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களோ, நீங்க நம்பி வந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணி உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9498000449 9428000449. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோப்பு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோப்பு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல.
எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள், மகளிர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. மகளிர் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரூத் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள் என்று நல்ல ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். என் மகளே உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு நாம் பிள்ளைகளாக இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். அநேகருக்கு அப்பா இல்லை, அநேகருக்கு அம்மா இல்லை, அநேகருக்கு 2 பேருமே இல்லை, நான் அனாதை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. யார் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை யாரெல்லாம் விசுவாசித்து தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ, இயேசு கிறிஸ்து எனக்காக தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், என்னுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காகத்தான் அவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார், அவருடைய இரத்தம் என்னுடைய சகலவிதமான குற்றங்களையும் பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது, நான் இதை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறோமோ, அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாராம். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே பாருங்கள், மகளே உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்னதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த போவாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எது தேவையோ, எது வேண்டியதாய் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும், நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் செய்வேன் என்று அவர் சொல்கிறார். சிலருக்கு பிறந்த வீட்டிலிருந்து என் அண்ணன் இதை செய்யவில்லை, என்னுடைய அப்பா இதை செய்யவில்லை, தாய் மாமா இதை செய்யவில்லை என்ற மனக்குறைகள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. நமக்கு வேண்டியது எல்லாம் தேவனாகிய கர்த்தரே செய்வாராம். அவரை பார்த்து அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் செய்வார். பெற்றோர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார், அண்ணன்மார் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார், மாமா எதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அதை அவர் செய்வார். அதனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மகளே உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன், நீ குணசாலி என்பதை இந்த ஊராரெல்லாம் அறிவார்கள் என்று சொல்லி போவாஸ் அன்று ரூத்தை வாழ்த்தி அவளுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்து அவளை வாழ வைத்தது போல அதுவே உண்மையாயிருக்குமாயிருந்தால் நீங்களும் நானும் நம்பியிருக்கிற ஆண்டவர் இயேசு நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்ய மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ
அது எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய தேவையாக இருந்தாலும் உலக தேவையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் வேண்டியபடியெல்லாம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். குடும்ப தேவையோ ஆவிக்குரிய தேவையோ எதுவானாலும் ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். மகளே என்று எங்களை பார்த்து அன்போடு கூட நீர் அழைக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு பிள்ளைகளாக இருப்பது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியமாக எண்ணி உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்முடைய மகனாக நாங்கள் இருப்பது பாக்கியம் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் நீர் செய்வேன் என்று நீர் சொல்லியிருக்கிறபடியினால் இப்பொழுது ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் என்ன தேவைகளோடு இதெல்லாம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், நீர்தான் என்னுடைய தகப்பன், எனக்கு வேண்டியதெல்லாம் இதுதான், நீர் எனக்கு செய்ய வேண்டும் என்று எந்த காரியத்தை அவர்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை ஞானமே எனக்கு இல்லை, எந்த ஒரு புரிந்து கொள்ளுதலும் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் சரியாய் செய்யாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டால் அந்த ஞானத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும். விசுவாசத்தை நான் இழந்திருக்கிறேன், இந்த விசுவாசம் எனக்கு வேண்டும் என்று கேட்பார்களானால், பரிசுத்தத்தை எனக்கு தாரும் என்று கேட்பார்களானால், தேவ அன்பை எனக்கு தாரும் என்று சொல்வார்கள் ஆண்டவரே இதை எல்லாவற்றையும் அவர்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரம கானானுக்குள் நான் வந்து சேருகிற வரைக்கும், பரலோகத்தில் வந்து சேருகிற வரைக்கும் இந்த பரிசுத்த ஜீவியம் என்னை விட்டு விலகிவிடக் கூடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்வார்களானால் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்தருளும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு இல்லை, ஆண்டவரே வாடகை கொடுக்க வழி இல்லை, எனக்கு ஒரு சொந்த வீட்டை தாரும், என் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது, இந்த திருமணத்தை வாய்க்க பண்ணி தாரும், குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறேன், அவமானப்படுகிறேன், எனக்கு ஒரு குழந்தையை தாரும், ஆண்டவரே இந்த பண தேவையில் நெருக்கடியில் கஷ்டப்படுகிறேன், எனக்கு இந்த பணத்தை தாரும் என்று சொல்லி எந்த காரியத்தை உம்மிடத்தில் கேட்கிறார்களோ பரலோக தேவன் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர். நீர்தான் சொல்லி இருக்கிறீர் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று. ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.